தாவேகாவில் என்ன செய்வார் செங்கோட்டையன்? எம்ஜிஆருங்கிற ஒரு நடிகரால அரசியலுக்கு வந்த செங்கோட்டையன் அரை நூற்றாண்டுக்கும் மேல அவர் ஆரம்பிச்ச அதிமுகவில் பயணிச்சு தமிழக அரசியல்ல தன்னோட அடையாளத்தை ஆழமா பதிச்சவர். இப்போ இன்னொரு நடிகர் ஆரம்பிச்ச கட்சியில தன்னை இணைச்சுக்கிட்டு இருக்காரு. அதிமுக ஒருங்கிணையுங்கிற கோஷத்தோட முதல் முறையா ஒரு கழக தலைவரா உருவெடுத்த செங்கோட்டையனுக்கு பின்னால பாஜக இருக்கிறதா விமர்சனங்கள் எழுந்துச்சு. அதை உறுதிப்படுத்துற மாதிரியே பாஜக பக்கம் இருந்து செங்கோட்டையனும் பேசினாரு. இபிஎஸ் பிரச்சார கூட்டத்துல தாவேக கொடிகள் பறக்க கூட்டணிக்கான பிள்ளையார் சூழை போட்டாச்சுன்னு இபிஎஸ் பேச, அதிமுக ஒத்துமையா இருந்தா யாரோட ஆதரவும் நமக்கு தேவையில்லைன்னு பதில் சொல்லி இருந்தாரு செங்கோட்டையன். பசும்பொன்னுல தேவர் ஜெயந்தி விழாவில் சசிகலா, ஓபிஎஸ், தினகரனோட கைகோர்த்த செங்கோட்டையன் இப்ப தன்னோட எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செஞ்சுட்டு விஜய் கட்சியில சேர்ந்திருக்காரு. தாவேகாவில் செங்கோட்டையன் என்ன செய்வாரு? செங்கோட்டையனோட அரசியல் எடப்பாடி பழனிசாமியை பழி வாங்கிறது தானா? விஜய் பலம் கூடுனா அது திமுகவுக்கு சாதகமா பாதகமா? அதிமுகவில இருந்து இன்னும் பல சீனியர்கள் விஜய் பக்கம் போக வாய்ப்பு இருக்கா? இதையெல்லாம் தான் இன்னைக்கு ஸ்பாட்லைட்ல பார்க்க போறோம். கட்சிக்கு களங்கம் ஏற்படுத்துற வகையில தொடர்ந்து செயல்பட்டு வந்ததா சொல்லி எடப்பாடி பழனிசாமியால கடந்த அக்டோபர் 31 அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டாரு முன்னாள் அமைச்சர் கே.ஏ. செங்கோட்டையன். அதிமுக தொடங்கின காலத்திலிருந்து கட்சியில இருக்கிறவரு, அதிமுக போட்டியிட்ட அனைத்து தேர்தல்களையும் கட்சியின் சார்பில் போட்டியிட்டவர். 1996 தேர்தலை தவிர மற்ற எல்லா தேர்தலையும் நின்று ஜெயிச்சவர். ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு முதலமைச்சர் வேட்பாளராகவும் பார்க்கப்பட்டவர். இபிஎஸ், ஓபிஎஸ் விட செங்கோட்டையனுக்கு அதிமுகவில் மிகப்பெரிய முக்கியத்துவம் இருந்து வந்த நிலையில கட்சி ஒருங்கிணையும்ங்கிறத முழக்கமா வச்சு கெடு விதிச்ச செங்கோட்டையன் அதிமுகவில் இருந்து நீக்கப்பட திமுகவுக்கு போவாருன்னு சொல்லப்பட்டுச்சு. இன்னொரு பக்கம் அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்க வேண்டாம்னு பாஜகவில் இருந்தும் செங்கோட்டையனுக்கு அழுத்தம் வர அவரோ எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செஞ்சதும் விஜயை போய் பார்த்தது எல்லாருக்குமே அதிர்ச்சி. அடுத்த நாளே ஒரு தொண்டரை போல தாவேகாவோட பனையூர் அலுவலகத்துக்கு போன செங்கோட்டையன் விஜயை பார்த்து கட்சியில சேர்ந்துட்டாரு. விஜய் போட்ட தாவேக துண்ட கழுத்துல தாங்கி ஒரு தலைவருக்கான தொண்டனா தன்னோட அடுத்த அரசியலை ஆரம்பிச்சிருக்காரு. அவருக்கு தாவேக நிர்வாக குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர் பதவி கொடுக்கப்பட்டிருக்கு. அதோட முதல் முறையா திமுக அதிமுக மாதிரி அமைப்பு செயலாளருங்கிற பதவி ஏற்படுத்தப்பட்டு அதையும் செங்கோட்டையனுக்கு கொடுத்திருக்காரு விஜய். நவம்பர் 30 கோபிச்செட்டிப்பாளையத்துல எடப்பாடி பழனிசாமி நடத்த போற பிரச்சார பயணத்துக்கு முன்னால புது கட்சியில புது பொறுப்புல செங்கோட்டையன் இருக்கிறதும் கவனம் பெறுது. குறிப்பா செங்கோட்டையன் விஜய்க்கு நேரடியா ரிப்போர்ட் செய்வார்னு சொல்லப்பட்டிருக்கு. கரூர் சம்பவத்துல கூட்டத்தை கட்டுப்படுத்த விஜய்க்கு அனுபவம் இல்லைங்கிற குற்றச்சாட்டு எழுந்த நிலையில இனி ஜெயலலிதா பாணியில விஜய்க்கும் அவரோட கூட்டங்களை வடிவமைக்கிற ஆளுமையா செங்கோட்டையன் இருப்பாருன்னு சொல்லப்படுற வேளையில எடப்பாடி பழனிசாமியோட கோபி கூட்டத்துக்கு சவால் விடுற மாதிரியான பிரச்சாரத்தை விஜய வச்சு அதே ஊர்ல செங்கோட்டையன் நடத்தி தன்னோட செல்வாக்க நிரூபிப்பாருன்னு பேசப்படுது. தாவேக அரசியல் வரலாற்றுல ஒரு முக்கியமான நாளா செங்கோட்டையனோட வரவு பார்க்கப்படுதுன்னு தாவேக தலைவர்கள் வெளிப்படையா சொல்லியிருக்காங்க. இதுவரைக்கும் தாவேகாவோட அரசியல் ஒரு கட்டமைப்புக்குள்ள செயல்படலனும் அரசியல்ல நீடிச்சிட்டு இருக்கிற பல கோட்பாடுகளை தாவேக மீறுதுன்னு விமர்சனங்கள் எழுந்திருக்கிற நிலையில ரசிகர்களா இருக்கிற விஜய் அனுதாபிகளை அரசியல் தொண்டர்களா மாத்துற வேலையை செங்கோட்டையன் செய்வாருங்கிற எதிர்பார்ப்பு எழுந்திருக்கு. விஜயகாந்த் கட்சி ஆரம்பிச்சப்போ எம்ஜிஆர் பக்கத்துல இருந்த பன்ருட்டி ராமச்சந்திரனை பக்கத்துல வச்சுக்கிட்டாரு. திமுக அதிமுகவுக்கு மாற்றான ஒரு சக்தியா விஜயகாந்த் கட்சி பார்க்கப்படுற அளவுக்கு பன்ருட்டி ராமச்சந்திரனோட அனுபவம் பயன்பட்டுச்சு. அதே பாணியில தான் இப்ப விஜய் பக்கம் செங்கோட்டையன் நின்று திமுக அதிமுகவுக்கு போட்டியா 2026 தேர்தலை எதிர்கொள்ற ஒரு அரசியல் சக்தியா மாத்துவாருன்னு நம்பப்படுது. கட்டுக்கோப்பான திமுக கூட்டணியை வீழ்த்த கடைசி நேரத்துல விஜய் அதிமுக பாஜக கூட்டணிக்கு போவாருன்னு நீடிச்சிட்டு இருக்கிற ஒரு அரசியல் எதிர்பார்ப்பு செங்கோட்டையன் விஜயோட சேர்ந்ததன் மூலமா உடஞ்சிருக்கிறதுன்னு சொல்லணும். எப்பவும் போல தாவேக தனிச்சுதான் தேர்தலை சந்திக்கும்னு செங்கோட்டையன் இணைப்பிலையும் விஜய் வட்டாரம் உறுதிப்படுத்தியிருக்கு. அரை நூற்றாண்டு கால சீனியர் அரசியல்வாதியான செங்கோட்டையனுக்கு விஜய் மேல இருக்கிற ஈர்ப்பு என்னங்கிறதையும் பார்க்க வேண்டியிருக்கு. செங்கோட்டையனோட 50 வருஷ அரசியல் அனுபவம் தாவேகாவுக்கு உறுதுணையாயிருக்கும்.
20 வயசுலேயே எம்ஜிஆர் மேல ஈர்ப்பு ஏற்பட்டு அரசியலுக்கு வந்தவர். எம்ஜிஆர் ஜெயலலிதான்னு இருவரும் தலைவர்களுடன் அரசியல் செஞ்ச அண்ணன் செங்கோட்டையனை மக்கள் பணியாற்ற அழைக்கிறேன்னு விஜய் வரவேற்றிருக்காரு. செங்கோட்டையனுக்கு விஜய் கொடுத்த இன்னொரு சர்டிபிகேட் நம்பகத்தன்மை மிக்க வருங்கிறது. விஜய் கட்சி ஆரம்பிச்சப்ப பல பெரிய தலைவர்கள் அவர் கூட பயணிக்க தயாரா இருந்தோம். ஏனோ விஜய் யாரையும் தன் கூட சேர்த்துக்கல. விஜயை வழி நடத்த அனுபவமிக்க ஒரு நபர் இல்லைங்கிற குற்றச்சாட்டு ஆரம்பத்தில இருந்தே வைக்கப்பட்டாலும் கரூர் சம்பவத்துக்கு பிறகு அது மிகப்பெரிய விமர்சனமா விஜய் மேல வைக்கப்பட்டுச்சு. விஜய் கட்சியில முதல் முறையா மிகவும் அனுபவம் வாய்ந்த ஒரு சீனியர் அரசியல்வாதி தாவிகாவில ஐக்கியமாகி இருக்காரு. செங்கோட்டையன் போட்ட இந்த புது ரூட்ல பல முன்னாள் அமைச்சர்கள் பனையூருக்கு பயணிப்பாங்கிற எதிர்பார்ப்பு அரசியல்ல ஏற்பட்டிருக்கு. 2026 தேர்தலுக்கான உச்சகட்ட பரபரப்ப விஜய் செங்கோட்டையன் காம்பினேஷன் கொடுத்திருக்கிற நேரத்துல இவங்களோட கெமிஸ்ட்ரி 2026 தேர்தல்ல ஒர்க் அவுட் ஆகுமாங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.